வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 விதமான தகவல்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டகரி 1, 2, 3, 4 அந்த விஷயம் அப்படின்றது என்ன? இந்த அடிக்கடி வந்து வீடியோ போடும்போது இந்த கேட்டகரி 1, 2, 3 அண்ட் 4ல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எலிஜிபிள் மார்க் இருந்தாலே போதும், வேலை கிடச்சிரும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்திருப்போம். அது வந்து என்னன்றது கேட்டிங்க. ப்ளஸ் வந்து ஒருத்தருக்கும் மார்க் வந்து எவ்வளோ வாங்கணும் அப்படின்ற தகவல். ஸோ இது 2யுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேண்டிடேட் சந்தேகமாக கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு கேட்டகரி அந்த 1, 2, 3, 4ல் எது வரும் அப்படின்றது. ஸோ கேட்டகரி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ விஷன், பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் 1% ரிசர்வேஷன். 1% அப்படின்னா 100க்கு 1 நபர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. பிளைண்ட்னஸும் அண்ட் லோ விஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுப்பாங்க. அடுத்து வந்து கேட்டகரி 2 அப்படின்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், காது வந்து கேட்கும் திறன் குறைபாடு. இதுவும் 1%. அப்போ 100க்கு ஒருத்தர் இந்த மாதிரி. 3 அப்படின்னா லோக்கோமோட்டோர் டிசபிலிட்டி. 4 அப்படின்றது ஆட்டிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வர்றது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிட் விக்டம்ஸ் முதற்கொண்டு கேட்டகரி 3ல் தான் வருவாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு 1900 வேகண்டு அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து 40லேருந்து 80 பேர் வரைக்கும் வருவாங்க 4% அப்படிங்கிறப்போ. ஒரு ஆவரேஜாக ஒரு 2000 காலி பணியிடங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 1% அப்படிங்கிறது 20. அப்போ 4% அப்படிங்கிறது 80 நபர்கள் வந்து வருவாங்க. 80 பேர் வந்து இந்த கேட்டகரியில் வர்றவங்க அப்படின்றது இருக்கணும். இதில் 80 பேரில் ஒருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் இருப்பாங்க. ஒருத்தர் வேறு ஒரு சப்ஜெக்ட், இன்னொருத்தர் இன்னொரு சப்ஜெக்ட்டு. அப்படிங்கிறப்போ இதில் 80 பேர் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களான்றது தெரியாது. அதாவது நான் டிசபிள்டு கேட்டகரி 1, 2, 3, 4 மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இவ்வளோ பேர் இந்த 4 கேட்டகரியில் 80 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களாங்கிறதே சந்தேகம். அப்படி பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போயிருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படி 2ம் போயிருந்தாங்க அப்படின்னா எலிஜிபிள் மார்க் இருந்தாலே அவங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஸோ இதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டால் போதும். இந்த கேட்டகரி 1, 2, 3, 4ல் இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது 100% கிடைக்கும். இது வந்து முதல் விஷயம். ஓகே, எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இந்த மார்க் எடுத்தால் வேலை கிடச்சிரும் அப்படின்றதும் தெரியும். பட் அந்த எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது என்ன, அது வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும், இது வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவில் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அது ரிசர்வேஷன், நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற தமிழக அரசு மூலியமாக வரக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அந்த ரிசர்வேஷன் பிரகாரம் உங்களுக்கு வந்துட்டு அந்த எலிஜிபிள் மார்க் அப்படின்றது கொஞ்சம் வேரியேஷன் அப்படின்றது ஆகும். ஸோ அது எவ்வளோ மார்க் இருக்கணும், ஒரு கேட்டகரிக்கும் வந்துட்டு எவ்வளோ மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஜிடி அண்டு அதர்ஸ் 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50% அப்படின்னா மொத்தமாக நம்ம எழுதுறது 150 கேள்வி. இதில் 50% அப்படின்னா 75, பாதி வேக்கண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து ஜென்ரல் டர்னுக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி 3 பேருக்குமே 75 வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 அப்படிங்கிறது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். எஸ்சி அண்டு எஸ்சிஏ கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா 45% மார்க் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68
அப்படின்றது வந்து வரும். 67.5ன்னு வரும். அதாவது 68. ஸோ இது வந்து 45% அப்படிங்கிறது. அடுத்து வந்துட்டு எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 60 மார்க் அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். இதுதான் வந்துட்டு ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறது. ஸோ இந்த மார்க்கே நான் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் எலிஜிபிள் அப்படின்றது வராது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறத எடுத்தாகணும். ஸோ இதுலேயே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 150, duration 3 hours, number of marks 150, SC SCA 68 மார்க்கு, எஸ்டி 60 மார்க்கு, அண்ட் அதர்ஸ் அதாவது மீதி இருக்கிறவங்க எல்லோரும் 75 மார்க். இதுதான் வந்துட்டு உங்களுக்கான எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது. ஸோ எலிஜிபிள் மார்க்கில் ஒரு சிலருக்கு ஒரு சில குழப்பம் ஏற்படும். என்னென்னா ஏன் இப்படி கம்மியாகுது, ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு இடையில எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு தானே எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, அப்புறம் ஏன் குவாலிஃபிகேஷன் மார்க்கில் மட்டும் இவ்வளோ ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்கிறீங்க? ஏற்றத்தாழ்வு கிடையாது, இதுதான் சரியான முறை. இது அதுக்கு பேர் தான் அது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதில் நம்ம குறை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கப்படாத. ஏன்னா நம்மலாம் ஆசிரியர்கள் படிச்சிருக்கோம், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக அதை வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்மெல்லாம் ஆசிரியர்கள், நமக்கே தெரியும் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கோம். கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து சொன்னது தான். இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதிலிருந்து 10லிருந்து 15 மதிப்பெண்கள். நீங்கள் என்ன கேட்டகிரியாக வேணால் இருங்க, என்ன சப்ஜெக்ட் வேணால் இருங்க, எப்படி இருந்தாலும் ஓகே, 10 to 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம். அதாவது மொத்தமாகவே 10 மார்க் வாங்குறதில்ல, எலிஜிபிள் மார்க்கிலேருந்து ஒரு 10 to 15 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை அப்படிங்கிறது 100% உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு ஒரு இது வரும். உண்மையை உறக்க சொல்கிறதுல எந்த தயக்கமும் வேணாம், அந்த மாதிரி தான் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் உண்மை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர், ஏன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்லேருந்து கால் பண்ணியே கேட்டாங்க, எங்கள் இன்ஸ்டியூட்டில் அவ்வளோ வாங்கலைன்னு சொல்கிறீங்க, எப்படி வாங்காமல் இருப்பாங்க, நாங்கள்லாம் ஒரிஜினலாகவே வாங்கினோம் தான், இவ்வளோ பேர் இங்கே மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் இல்லை, பட் சொல்கிறது மட்டும்தான். அதனால் அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அது வெறும் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.